எல்லோருக்கும் அப்பன் அந்த சிவன். அவன் அருளை பெறுவதற்கு நாம இந்த 2 பொருளை தானமா கொடுக்கணும். தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதே தப்பு. எம்பெருமானுக்கே நாம தானம் செய்யறதா? எம்பெருமான் கருணையால அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இந்த பொருளை நம்ம கொடுக்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடன், தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம எல்லா கஷ்டமும் போகும். என் அப்பனே, என் ஐயனே அப்படின்னு 2 வார்த்தைகள் சொல்லி பாசமா பக்தியோடு அழைத்தாலே போதும். சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை எளிமையா பெற்றுடலாம். காரணம், சிவபெருமான் அத்தனை எளிமையானவர். யாராவது பாசமா அழைத்தாலே போதும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாரி வழங்கிடுவாரு. சிவ ஆலயங்கள்ல வந்து சிவனுக்கு பிடித்தமான 2 பாடல்களை பாடி பாருங்களேன். சிவபெருமான் நீங்க கேட்ட வரத்தையும் கொடுப்பாரு, கேட்காத வரங்களையும் அள்ளி கொடுத்துடுவாரு. இருந்தாலும் இந்த சிவ ஆலயங்கள்ல இந்த 2 பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், தீராத நோய்கள் தீரும், கடன் தீரும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ வியாதி இருக்கிறவங்க கோயில் குளமா ஏறி இறங்குறோம், ஆனாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதில்ல, நம்மளுடைய நோய் தீர்றதில்ல. இந்த காலத்துலலாம் கடன் இல்லாதவங்களே இல்லை. எல்லாத்துக்கும் கடன் இருக்கு, எல்லாத்துக்கும் வியாதி இருக்கு. இந்த கடனும் வியாதியும் தீரணும் அப்படின்னா இந்த 2 பொருளை கொடுத்தோம் அப்படின்னா போதும். நிறைய பொருட்களை வந்து சிவன் கோவிலுக்கு வந்து தானமா கொடுக்கலாம் அப்படின்னு ஆன்மீகத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் சில பொருட்கள், முக்கியமான பொருட்கள், இதை தானம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, பரம ஏழையா இருக்கிறவங்க கூட இந்த பொருளை கொடுக்க முடியும். காசு கொடுத்து வாங்கணும்னே இல்லை. இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்தோம் அப்படின்னா கடன், தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நோய் நீங்கும் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். முதல்ல இந்த என்னென்ன பொருள் தானமா கொடுக்குறோன்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, ஒரு பட்டியல் போட்டு இருக்கும் இல்லையா, அதுல நம்மளால முடிஞ்ச பொருள் எது வேணாலும் தானமா கொடுக்கலாம். அதுல விளக்கு கூட ஏற்ற முடியாத பழமையான சிவன் கோவில்லாம் எத்தனை இருக்கு. அந்த சிவன் கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு அந்த விளக்குக்கு ஏற்ற நல்லெண்ணெய், திரி இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதுவும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல இருந்து சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை கேட்டாவே அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு கஷ்டம்தான் வருமா, ஆசீர்வாதம், சிவனோட ஆசீர்வாதம் கிடைக்காதான். அதனால எண்ணெய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. உங்களால முடிந்த அளவு நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணெயோ வாங்கி கொடுங்க. அதே போல அந்த கோவில்ல பிரசாதம் செய்வதற்கு தினம்தோறும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்பதற்கான தேவையான பருப்பு, நெய் இதெல்லாம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். பிரசாதமும் தினமும் கோவில்ல வைக்கணும் இல்லையா, ஆண்டவனுக்கு நம்ம மட்டும் சாப்பிட்றோமில்ல, ஆண்டவனுக்கு கொஞ்சோண்டாவது பிரசாதம் வச்சு சாமி கும்பிடணும் இல்லையா. அதனால எந்த இதா இருந்தாலும் தேவையான பொருட்கள், கோவிலுக்கு தேவையான பொருட்களை நீங்க தானம் கொடுக்கலாம். அதுபோல ஒரு கற்பூரம் கூட நீங்க வாங்கி கொடுத்தாலும் தவறில்லை. ஆனா நான் ஒரு பரம ஏழையா இருக்கேன், என்னால ஒரு கற்பூரம் கூட வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிவன் கோவில்ல போய் கோவிலை சுத்தம் செய்து அங்க இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வாரி கொண்டுட்டு போய் வெளியே கொட்டுனாவே போதும், சிவனோட அருள் கிடைக்கும். கோவிலை கூட்டி சுத்தம் செய்யற பாக்கியம்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. சிவனோட அருள் இருந்தாதான், சிவனோட ஆசீர்வாதம் இருந்தாதான் சிவன் கோவிலை சுத்தம் செய்யற வேலை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஏழையா இருக்கிறவங்களோ, அரச மரம் இருக்கு இல்லையா, ஊர்ல அரச மரம் இருக்கு இல்லையா, அந்த அரச மரத்துல இருக்கக்கூடிய காஞ்ச குச்சிகளை எடுத்துக்குங்க. சின்ன சின்ன குச்சியா உடைச்சி, அந்த குச்சி காஞ்சி இருந்தது அப்படின்னா அந்த அரச மரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பரிகாரத்துக்கு உகந்தது. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரத்துக்கு உகந்த மரம் அரச மரம். அதனால அந்த அரச மர குச்சிகளை எடுத்து அதை சின்ன சின்னதா வெட்டி அந்த குச்சிகளை யாகத்துக்கு, சிவன் கோவில்ல யாகம் நடக்கும் இல்லை, ஏதாவது ஒரு யாகம், அதுக்கு நீங்க கொடுக்கலாம். அப்ப அதை கொடுக்கறதன் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும். இது யார் வேணும்னாலும் செய்யலாம். இதுக்கு காசு ரொம்ப வேணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அரச மரத்தோட குச்சியை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பைசா கூட காசு வேண்டியதில்லை. ஆனா அரச மரம் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அடுத்து, மிக முக்கியமான பொருள், வியாதியை தீக்கணும் அப்படின்னா இந்த 10 ரூபாய் போதுங்க. ஒரு விபூதி பாக்கெட் வாங்குங்க, இதை சிவன் ஆலயங்களுக்கு கொடுங்க. விபூதிய வர்றவங்க எடுத்து திருநீரா அதை பூசிக்கொண்டாலே போதும். அதுவும் பிரதோஷ நேரத்துல இந்த விபூதியை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க.
அப்ப அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வியாதிகள் அனைத்தும் தீரும். திருஞான சம்பந்தர் சொல்லிய திருநீற்றுப் பதிகத்தை படிப்பதன் மூலமா சிவபக்தர்கள் எல்லோருமே இதை படிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த திருநீரோட மகிமை. இந்த திருநீருக்கு சொல்லுவாங்கல்ல, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு. இந்த திருநீரை நம்ம பிரதோஷ நேரத்துல சிவனுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தவோ அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது நெற்றியில இடும்போதும் நம்மளுடைய தீராத நோய்கள் எல்லாம் தீரும். வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு அப்படின்னு எல்லாம் வரும் இல்லையா திருநீற்று பதிகத்துல. எவ்வளவோ இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். அதனால இந்த திருநீரை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து பாருங்க. எவ்வளவு நம்ம சிவ இதை நம்ம சும்மா வெறும் வாயில வார்த்தையில சொன்னோம் அப்படின்னா சிவனை உணர முடியாது. நீங்க